மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தாக்கல் செய்துள்ள வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்களை இப்போது பார்க்கலாம். 2018ஆம் ஆண்டுக்குள் அனைத்து கிராமங்களுக்கும் 100% மின்சார வசதி ஏற்படுத்தப்படும். புதிதாக சேரும் தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதியில் 8.33% 3 ஆண்டுக்கு அரசே செலுத்தும். ஸ்டார்ட் அப் திட்டத்தில் தொடங்கப்படும் நிறுவனங்கள் 3 ஆண்டுகளுக்கு 100% வரி விலக்கு பெறலாம். ஏழை குடும்பங்களுக்கு எரிவாயு இணைப்புகள் தர 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. சாலை மற்றும் நெடுஞ்சாலைகள் மேம்பாட்டுக்கு 55,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்துக்கு 9,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டில் தயாராகும் உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதில் 100% அந்நிய முதலீடு அனுமதிக்கப்படும். 100 நாள் வேலை திட்டத்துக்கு இதுவரை இல்லாத அளவாக 38,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடும் மூத்த குடிமக்களுக்கு 30,000 ரூபாய் கூடுதலாகவும் நிர்ணயம். விண்ணப்பித்த ஒரே நாளில் கம்பெனி தொடங்க அனுமதிக்கும் வகையில் கம்பெனிகள் சட்டத்தில் திருத்தம் செய்யப்படும். விவசாய மேம்பாட்டுக்காக சேவைகள் மீது 0.5% கூடுதல் வரி விதிக்கப்படும். அடுத்த நிதியாண்டில் 9 லட்சம் கோடி ரூபாய் விவசாய கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டில் கருப்பு பணத்தை தெரிவித்து 45% வரி செலுத்த கால அவகாசம் தரப்படுகிறது.